நவரச தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை அதிர்ஷ்டம் யாருக்கு? ஆசிரியர் தேவன். அத்தியாயம் 1. கோவிந்தராஜன் சூட்கேஸை கையில் தூக்கி கொண்டு மாம்பலம் ரங்கநாதன் தெருவில் ஒரு வீட்டு வாசலில் நுழைந்தான். அவனை எதிர்கொண்டு அழைக்கிறார் போல வீட்டுக்காரரை எதிரில் வந்துவிட்டார். கோவிந்தராஜனுக்கு எடுத்த எடுப்பில் தான் வந்த காரியத்தை சொல்லி கல்தா வாங்கிக் கொள்வதில் பிரியமில்லை. சற்று சமத்காரமாக பேசி கடைசியில் விஷயத்துக்கு வரலாம் என்ற எண்ணம். ஆனால் எதிரில் வந்த பேர் வழி கோவிந்தராஜனை விட கெட்டிக்கார ஆசாமியாக இருந்தார். ஓய், யார் ஐயா அது? ஜாக்கெட் சில்க் தானே ஐயா கொண்டு வரே என்று கேட்டார். கோவிந்தராஜனுக்கு திகைப்பாகத்தான் இருந்தது. இவர் எப்படி தன் மனதில் உள்ளதை கண்டு கொண்டார் என்று பிரமித்து போனான். ஆமாம் என்று ஒப்புக்கொண்டான். இங்கே உம்ம சில்கை வாங்க யாரும் ஏமாந்த ஆசாமிகள் இல்லை. போப்போ, வேறு எங்கேயாவது கண் அசந்தவர்களாய் பார்த்து உம்ம வியாபாரத்தை வைத்துக் கொள்ளும் என்றார் அவர். கோவிந்தராஜன் ஏமாற்றத்துடன் திரும்பிய போது அவன் காதில் கேட்ட வார்த்தைகள் அவன் மனதை மேலும் புண்படுத்தின. அந்த வீட்டுக்காரர் சோம்பேறி பயல்கள், யோகியங்கள் போல கோட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்க வந்து விடுகிறார்கள். இந்த வேலை செய்வதற்கு பதில் எங்கேயாவது யோக்கியமாய் மண்வெட்டியை பிடித்தால் கூட கௌரவமாச்சே என்று சொல்லி படீர் என்று கதவை சார்த்தி கொண்டு உள்ளே போனார். கோவிந்தராஜன் நன்றாக இருந்தவன்தான். இந்த பாழும் யுத்தம் வந்து அவன் வேலை செய்த கம்பெனியை மூடும்படியாகிவிட்டது. அதன் பிறகு அவன் எவ்வளவோ இடங்களில் ஏறி இறங்கிவிட்டான். வேறு வேலை கிடைக்கவில்லை. அப்போது தான் இந்த சில்க் துணி ஏஜென்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவனுக்கு தோன்றியது. இந்த தொழிலை மேற்கொண்டு போகும் இடமெல்லாம் அவனுக்கு கிடைத்த வரவேற்பு கிட்டத்தட்ட மேற்குறிப்பிட்டது போலத்தான். கோவிந்தராஜன் SSLC வரையில் படித்திருந்தான். ரோஷக்காரன். சேர்ந்தார் போல 4 இடங்களில் இப்படி ஏற்படவே அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இன்னும் ஒரே ஒரு இடத்தில் பார்ப்பது. அங்கேயும் அவமானம் ஏற்பட்டால் இந்த சில்க் சாம்பிள்களை எல்லாம் தலையை சுற்றி எரிந்து விடுவது. வேறு வேலை கிடைக்காவிட்டால் பட்டினி கிடந்து சாவது என்பது தான் அந்த தீர்மானம். அவன் இந்த தீர்மானம் செய்யும் போது அவன் அறியாமல் நடை வேகமாயிற்று. பல தெருக்களை கடந்து விட்டான். சூரியன் அஸ்தமனமாகி தெருக்களில் மின்சார விளக்குகளும் ஏற்றியாகிவிட்டன. யோசனைகள் முடிந்து அவன் பார்த்தபோது ஒரு சிறு தோட்டமும் வீடுமாக இருந்த இடத்திற்கு அவன் வந்திருந்தான். அந்த வீட்டையே பரீட்சை செய்து விடுவது என்று முடிவு செய்தான். அத்தியாயம் 2. மெல்ல வெளிகேட்டை திறந்து கொண்டு கோவிந்தராஜன் நுழைந்தான். வாசற்கதவு தாளிட்டிருந்தது. சற்று தயங்கிவிட்டு தட்டினான் மெதுவாக. உடனே கதவு திறக்க காத்திருந்தார் போல தாழ்பால் தள்ளப்படும் சப்தமும் கேட்டது. திறந்த கதவின் வழியே ஒரு பூங்கோதை நின்று கொண்டிருந்தாள். ஒரு கணம் கோவிந்தராஜன் அந்த வனிதையின் ரூப லாவண்யத்தில் சொக்கி நின்று விட்டான். அவள் அணிந்திருந்தது ஒரு சாதாரண தாவணியும் அதே போன்ற ஜாக்கெட்டும் தான். நம்மிடம் உள்ள துணிகளை இவள் உடுத்தினால் இன்னும் எப்படி சோபிதமாயிருப்பாள் என்று நினைத்தான் கோவிந்தராஜன். கோவிந்தராஜனுக்கு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எவ்வளவோ தடவைகள் எழுந்ததுண்டு. ஆனால் சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாதவன் மனத்தை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? இம்மாதிரியாக அவன் மனதில் பலவாறான எண்ணங்கள் நிரம்பவே சற்று நேரம் மலைத்து நின்று விட்டான். சுய உணர்வு பெற்று அவன் பேசத் தொடங்கிய போது அவள் தன் அழகிய 2 விரல்களை உதட்டின் மீது வைத்து அமுக்கி, பேசாதீங்கோ அத்தான், மெல்ல வாருங்கள் என்றாள். அந்த குரலின் இனிமை அவனை பரவசமாக்கியது. உள்ளே நுழைந்தான். அந்த பெண் மேலும், உங்கள் தந்தி வந்து 2 நாள் ஆகிறது. மாமாவுக்கானால் நிமிஷத்துக்கு நிமிஷம் உடம்பு அதிகமாகி கொண்டு வருகிறது. அவர் உயிரோடு இருக்கிற போதே நீங்கள் வர வேண்டுமே என்று என் மனது படாத பாடுபட்டு கொண்டிருந்தது என்றாள். இதில் ஏதோ பிசகிருக்கிறது என்பது கோவிந்தராஜனுக்கு வெளியாகிவிட்டது. அவன் வாயை திறப்பதற்குள்ளாக அவள் அவசரமாக உள்ளே சென்று விட்டாள். 5 நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு டம்ளரில் காப்பியுடன் திரும்பி வந்தாள். கோவிந்தராஜனுக்கு இருந்த களைப்பில் அதை சாப்பிட மறுக்க முடியவில்லை. சாப்பிட்டு விட்டு உண்மையை சொல்வோம் என்பதற்குள் அவள் மாடிப்படி ஏறிக்கொண்டே அவனை பின்னால் வரும்படி சமிஞ்ஞை செய்தாள். அவனும் மௌனமாகவே பின்தொடர்ந்தான். மாடி ஹாலில் நுழைந்தவுடன் அந்த பெண்மணி, சித்தப்பா, அத்தான் வந்திருக்கிறார் என்று அறிவித்துவிட்டு கீழே இறங்கினாள். அத்தியாயம் 3. சிறிய ஹால்தான். ஒரு கட்டிலும் 2 நாற்காலிகளும் கிடந்தன.
கட்டிலில் போர்த்தியவாறு ஒரு கிழவர் படுத்திருந்தார். கோவிந்தராஜன் நுழைந்ததும் அவர் மிகுந்த சிரமத்துடன் எழுந்து உட்கார முயன்றார். நெற்றி பொட்டில் கையை வைத்து கோவிந்தராஜன் இருந்த திசையை நோக்கி, "வாடாப்பா, வா, இப்படி உட்கார்" என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்போதே வாயை திறவாமல் சொல்வதை கேட்பது என்று முடிவு செய்துவிட்டான். கிழவர் தடுமாறிய குரலில், "நீ வந்த அப்புறம் உயிரை விட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன்டா. உங்க அம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டேன் நாள். நான் அண்ணன் நல்லதைத்தான் சொல்லுவேன் என்று அவளுக்கு தெரியவில்லை. உங்க அப்பனைத்தான் கட்டிப்பேன் என்றாள். அவனை கட்டி கொண்டு படாத பாடுபட்டாள். நீ பிறந்த அப்புறம் அவளை நான் காணவே இல்லை. ரங்கூனுக்கும் சிங்கப்பூருக்கும் போய் அல்லாடினாள். உசிரையும் விட்டாள். அப்புறம் உங்க அப்பனும் இப்போ போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் மனசு கேட்கலை. நீ ஒரு பாவமும் அறியாத குழந்தை. நீ கஷ்டப்படக்கூடாது. என் ஆஸ்தியை உனக்கு வச்சுட்டு போகணும்னு தான் இந்த உசிரை பிடிச்சு நிறுத்தியிருக்கேன். அந்த பொண்ணு அலமு." கிழவர் இருமத் தொடங்கினார். கிழவர் இருமி ஓய்ந்த பிறகும் சிறிது நேரம் பேச முடியாமல் திணறினார். பின்பு, "அந்த பெண் அலமு இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி எங்கேயானும் தள்ளு. அவளை உன் மாமா பெற்று என்னிடம் அதோகதியாக விட்டுவிட்டு போனான். பார்த்துக்கோ." கிழவருக்கு மறுபடி இருமல் தொடங்கியது. அதை அடுத்து வந்த சிரமத்தில் அவர் களைப்பாக தூங்கிவிட்டார். கீழே இறங்கி வந்த கோவிந்தராஜன் அலமுவிடமிருந்து எல்லா விஷயங்களையும் கிரகித்து கொண்டான். கிழவருக்கு ஒரு தங்கை. அவள் அண்ணனை லட்சியம் செய்யாமல் மணந்து கொண்டு புருஷனோடு போய் சிரமப்பட்டு உயிரை விட்டாள். இப்போது அவர் எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளை அந்த தங்கையின் பிள்ளைத்தான். அலமு கிழவரின் தம்பியின் பெண். தாயும் தந்தையும் மற்று இந்த கிழவருக்கு சிசுரிஷை செய்து வருகிறாள். அலமு கேட்டாள், "அத்தான், நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்று. நீங்கள் கல்கத்தாவில் ஒரு பேங்கில் வேலையாக இருந்ததாகவும் அதில் பணம் எடுத்து விட்டதாகவும் பேப்பரில் பார்த்தபோது என் மனம் என்னமாக கஷ்டப்பட்டது தெரியுமா அத்தான்?" என்றான் கோவிந்தராஜன். எதிர்பார்த்த ஆசாமி போக்கிரி போலும். ஜெயிலில் இருந்து வந்த பிறகு நேரே இங்கே வராமல் ஏனத்தான் அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள்? எங்கே இந்த கிழவர் அதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு சொத்தை வைக்காமல் போய்விடுவாரோ என்று நான் ஒன்றையும் இவருக்கு சொல்லவில்லை. இன்னும் 5-6 நாளைக்கு மேல் தாங்காது என்று டாக்டர் சொல்லுகிறார். ஆகையினால்தான் உங்களை உடனே வரும்படி பத்திரிகையில் விளம்பரம் போட சொன்னேன். நீங்களும் வந்து உங்கள் பேருக்கு உயிலையும் மாற்றிவிட்டாரானால் என்றான் கோவிந்தராஜன். அவன் மனதின் ஒரு மூலையில் சிறிது அச்சம் தோன்றியது. திடீரென்று அவர்கள் எதிர்பார்த்த ஆசாமியே வந்துவிட்டால்? அந்த அச்சம் அவனுக்கு தோன்றி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியான ஆசாமி வேறு சில அக்கிருதங்கள் செய்திருந்தான். ஆதலால் மேற்படி விளம்பரம் தன்னை தந்திரமாக கைது செய்ய போலீசாரின் யுக்தியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தன் பிரயாணத்தை ரத்து செய்துவிட்டான். அத்தியாயம் 4. காலை 6 மணிக்கு மீண்டும் ஒரு முறை கிழவரின் படுக்கை அறைக்கு கோவிந்தராஜன் அழைக்கப்பட்டான். அசாதாரணமான தெளிவுடன் கிழவர் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தார். வக்கீலும் டாக்டரும் அவர் பக்கத்தில் இருந்தார்கள். கோவிந்தராஜனை பார்த்ததும் சமீபத்தில் வந்து உட்காரும்படி சமிஞ்ஞை செய்தார். கட்டில் ஓரத்தில் வேண்டா விருப்புடன் அவன் உட்கார்ந்தான். "குழந்தை, என் ஆஸ்தி எல்லாத்தையும் ஜாக்கிரதையாய் பார்த்துக்கோ. நல்ல பெண்ணாக கல்யாணம் செய்து கொண்டு நீ" என்று ஆரம்பித்தார். "எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது மாமா" என்றான் கோவிந்தராஜன். "என்னது? யார் செய்து வச்சா? பொண்ணு யாரு?" என்று கேட்டார் கிழவர். "ஒரு பார்சி பெண் மாமா, ரொம்ப அழகா இருப்பாள். நானாக காதல் கல்யாணம் பண்ணிட்டேன்" என்றான். "அடே படுபாவி, ரொம்ப ஷோக்கான பெண் மாமா. என்னோட அவள் போட்டி போட்டுண்டு ஒயின் சாப்பிடுற போது பார்க்கணுமே." "உங்க அப்பன் குடிகார பயல். அவன் குணம் உனக்குமா படிந்து விட்டது? இனிமே குடிக்காம ஒழுங்கா இருக்கேன் மாமா. நீங்க வேலையை முடியுங்கள். ஒரு தரம் குடிச்சவன் அப்புறம் ஒழுங்கா இருக்கிறதாவது என் சொத்தை குடிகாரனுக்கா கொடுப்பேன்? இல்லை மாமா, இனிமே குடிக்க மாட்டேன். நீங்க என் பேரில் பணத்தை வச்சுட்டா ரங்காட்டத்தை கூட விட்டுடுறேன். கையிலே பணம் இல்லாம தானே நான் பேங்கில் திருடினேன். அதற்குத்தான் 1 வருஷம் சிறைப்பட்டேன். இப்போ புத்தி வந்துடுத்து."
சிவசிவா! கிழவர் தலை ஆடியது. படுக்கையில் சாய்ந்தார். உயில் பெண் பேரிலேயே இருக்கட்டும். என் சுயார்ஜிதம் அத்தனை சொத்தும். இந்த பாவி பயலுக்கு காலனா கிடையாது. போகச் சொல்லு இவனை என்று உருமினார் பெருமூச்சுகளிடையே. கோவிந்தராஜன் பெட்டியை தூக்கி கொண்டு உடனே வெளியேறினான். அத்தியாயம் 5. கோவிந்தராஜனுக்கு மறுநாளைக்கே ஒரு நண்பன் மூலமாக நல்ல உத்தியோகம் ஒன்று கிடைத்தது. உத்தியோகம் பெற்ற சந்தோஷத்தில் சுமார் 1 மாத காலத்திற்கு அவன் பழைய சம்பவங்களை மறந்தே விட்டான். ஒரு நாள் ஆபீஸிலிருந்து திரும்பி டிராமில் வரும் பொழுது கோவிந்தராஜன் அத்தான் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டான். எதிர் சீட்டில் உட்கார்ந்திருந்த அலமு எழுந்து அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அவள் எப்பொழுதும் போல சாதாரண நூல் புடவையை உடுத்தியிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அத்தான், அன்று போனவர் என்னை திரும்பி கூட பார்க்க வரவில்லையே என்றாள் அலமு. இனியும் மறைத்து வைக்க கூடாது என்று கோவிந்தராஜன் பூரா விருத்தாந்தங்களையும் ஆதியோடு அந்தமுமாக அறிவித்தான். அதை கேட்க கேட்க அலமுவின் முகத்தில் மகிழ்ச்சியே நிரம்பியது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது தெரியுமா? என் மனதில் உங்களை நான் வைத்து பூஜிப்பதால் இந்த செய்திகள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றன என்றாள் அவள். கோவிந்தராஜன் கண்களில் பாஷ்பம் தோன்றியது. உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கிழவர் பணம் அத்தனை வைத்துவிட்டு போயும் நீ ஏன் இப்படியெல்லாம் முடித்து கொண்டிருக்கிறாய்? அலமு சிரித்தாள். கிழவர் ஒன்றுமே வைத்துவிட்டு போகவில்லை. உண்மையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. 6 மாதமாகவே அவருக்கு சித்த பிரம்மையாம். நிறைய சொத்து இருப்பதாக ஒரு பிராந்தி, அவ்வளவுதான். அவர் வைத்துவிட்டு போனது வீடு ஒன்று தான். அவர் இறந்த பிறகுதான் இந்த உண்மை தெரிந்தது. இதை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா என்றான் கோவிந்தராஜன் திருப்பி. ஏன் அப்படி? நான் ஏழை அல்லவா? நீ பணக்காரியாய் இருந்தால் உன்னை அடைய கனவு காண்பதில் என்ன பயன்? அதென்ன அப்படி சொல்கிறீர்கள் அத்தான்? எங்கே நான் பணக்காரி என்பதற்காக உதறிவிடுவீர்களோ என்று நான் அல்லவா பயந்து கொண்டிருந்தேன் என்றாள் அலமு. தை மாத ஆரம்பத்திலேயே கோவிந்தராஜனுக்கு கல்யாணம் நடந்தது. அதற்கு அலமு வந்திருந்தாளா என்று கேட்க வேண்டியதே இல்லை. எங்கேயாவது மணப்பெண் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்களில் பாதி பேர் அலமுவுக்கு அதிர்ஷ்டம் என்றும் மற்ற பாதி பேர் கோவிந்தராஜனுக்கு அதிர்ஷ்டம் என்றும் சொல்லி கொண்டு போனார்கள். ஆனால் சில்க் வியாபாரி ஒருவர் தமக்குத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லிக் கொண்டார் என்றால் அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. கோவிந்தராஜன் தன் அழகிய மனைவியை சில்க்குகளாலேயே ஜோடித்தான். சில்க் ஏஜென்டாயிருந்து அடிப்பட்டவனுக்கு இதற்கு சொல்லியா தர வேண்டும்? கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நவரச தமிழ் கதைகள் சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.